பிரபஞ்சக பசியே என் உடல் பசியாக மாறியது. அந்த உடலில் உள்ள பசியை நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதுபோல செய்யுங்கள். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கள். பசி 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 எத்தனை முறை பேசுகின்றேன். பசியே பிரபஞ்சகத்தை இயக்குகிறது. பிரபஞ்சகமே பசியாக இருக்கிறது. உலகத்தில் 800 கோடி பேரும் அமைதியாக இருக்கிறார்கள். இது ஒன்றுமே பேச முடியாது. இது எதுவுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. பசி உணவு மகேந்திரன் பேசுவதற்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ண முடியாது. உங்களால் இதை எதிர்த்து உங்களால் நிற்க முடியாது. புரியுதுங்களா? இது ஆழ்ந்து சிந்திங்கள். என்னுடைய உடலில் நேற்று நடந்ததை சொல்லுகிறேன். பசிக்கு பூமியில் 800 கோடி பேரும் அமைதியாக ஒடுங்கி அமைதியாக இருப்பார்கள். பசி எடுத்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒடுங்கிடுவான், அப்படி சுருக்கிடுவான் மனிதன். எல்லா ஜீவராசிகளும் அப்படியே அடங்கி ஒடுங்கி விடும் பசி எடுத்ததும். புரியுங்களா? பசியே ஆதிநிலை. நேற்று குருநாதரிடம் அறிந்த ஒரு பயிற்சியை செய்தேன். இரவு நடக்க முடியாத அளவுக்கு கால் வலி கொடுத்து விட்டது. என் உடலில் உள்ள பசி சொன்னது, நீ தவறு செய்தாய் பாற்றாயா, நடக்கவே முடியவில்லை. சரி, நான் உன்னை மன்னிக்கின்றேன். என் பசியிடம் பேசினேன். உறக்க பசியே, நான் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டேன். அந்த தவறிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, வலியை நீக்கி என்று என் உறக்க பசியிடம் சொன்னேன். என் உறக்க பசி என்னை மன்னித்தது. என்னை உறங்க வைத்து என் மனதின் மூலியமாக பிரபஞ்சத்தில் உள்ள உணவை கொண்டு வந்து இரவு முழுவதும் அந்த உணவை கொடுத்து அந்த பகுதியில் பசி பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பசிகளை பெருக ஆரம்பித்து விட்டது. பசி குறைஞ்சிடுச்சாங்க. நோய் வருதுன்னா பசி குறைஞ்சிடும். அங்கே வந்து பசி உணவை கொடுத்து 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 அந்த பசியை புத்துணர்ச்சியை ஆக்கி பெருக்க ஆரம்பித்தது. காலையில் எழுந்தேன். கொஞ்சம் கூட வலி இல்லை. ஆழ்ந்து சிந்திங்கள் மக்கள்களே. உங்கள் குழந்தைக்கெல்லாம் இந்த உண்மையை சொல்லிக் கொடுங்கள். உண்மை 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 புண்ணியமாவது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி.